இந்த ரிவ்யூ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா Poco C75 கண்டிப்பா வாங்குங்க. இந்த போனோட ரிவ்யூ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஓட்டிங் கேட்டிருந்தேன். இதுல நிறைய பேர் வெறுக்கிற அளவுக்கு இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்றத இந்த வீடியோல பார்த்தலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல மட்டுமே 50+ ப்ராடக்ட் 9 lakhs மேல நம்ம ரிவ்யூக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதுல எல்லாமே ஓனா வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே நிறைய தேவைப்படுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்ப இதோட ஸ்டோரேஜ்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க UFS ஓட 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. யூசுவலா இந்த பிரைசிங்ல Poco, Redmi ரெண்டுமே வந்து eMMC தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப UFS 2.2 கொடுத்தது மட்டும் இல்லாம இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இந்த பிரைசிங்க்கு ரொம்பவே பெட்டரா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இப்ப இங்க இருந்து அப்படியே பேட்டரி சைடு மூவ் ஆகுமே. இங்க உங்களுக்கு 5160 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னா இதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே பெட்டரா இருக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு. முதல்ல என்னோட செக்கிங்ல 3 டிஃபரண்டான டேஸ் வரையும் ரன் பண்ணிருந்தேன். இதுல மல்டிபிள் அப்ளிகேஷன் புஷ் பண்ணிருந்தேன். இதுல எனக்கு 9 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம சரி இப்ப ஸ்கிரீன் ஆன் டைம் இருக்கு, இதோட சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும்ல. இங்க உங்களுக்கு 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் தான் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதுல 10 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு 2 மணி நேரம் 46 நிமிஷம் வரையும் சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிச்சு. 0ல இருந்து 100% ஆக. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்கோட 25 வாட் எடுத்து இந்த 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கிறதுக்காக இதே போல 0 to 100% செக் பண்ணிருந்தேன். அந்த இடத்துல ஒரு 1 hour 52 மினிட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, இதான் இங்க இஷ்யூ. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா 1 hour மிச்சம் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா 33 வாட் அடாப்டர், அப்படி இல்லைன்னா 18 வாட் அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதை நான் வந்து வீடியோ கடைசியில சொல்றேன். ஓகே, இப்போ பேட்டரி எல்லாம் தரமா கொடுத்திருக்காங்க. இங்க டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா 6.88 இன்ச்ல ஒரு HD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு 120 Hz வரலியமான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இந்த பிரைசிங்க்கு நல்லாவே இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் டச்ல நீங்க எதிர்பார்க்கலாம். யூடியூப்ல உங்களால 1080p வரலியமான சப்போர்ட் இருக்கு. அங்க உங்களுக்கு கிளார் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்கன்னா இன்டோர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே யூஸ் ஆகுது. இப்போ அப்படியே ஸ்கிரீனோட பிரைட்னஸ் பார்க்கும்போது இன்டோர்ல ரொம்பவே பெட்டரா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா நல்லா இருக்கும். இங்க உங்களுக்கு 600 nits வரலியமான பீக் பிரைட்னஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிளைம் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 4S Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அஃபோர்டபிளான பிரைசிங்ல 5G தரதுக்காகவே இதை நாங்க டை அப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு Poco சொல்றாங்க. இதுல சொல்றது படி இங்க Antutu ரன் பண்ணும்போது உங்களுக்கு 3.88 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்லயுமே மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டி இஷ்யூலாம் கிடையாது. உங்களுக்கு 85% கான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், உங்களுக்கு கிக் பெஞ்ச், இந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருக்கு. இது எல்லாமே இந்த போனோட தியரட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இங்க ரியல் டைம்ல வரும்போது ஹீட்டிங் வந்து இந்த போன்ல பெருசா ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனா இந்த ப்ராசஸர் வந்து வெறும் நார்மல் யூசேஜுக்கு ரொம்பவே பெட்டரா வேலை செய்யுது. ஆனா கேமிங் சைடு போறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சு பேசிக்கான கேம்ஸ் ஈஸியா விளையாடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இந்த போன்ல ஸ்பீக்கர் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா சவுண்ட் அவுட்புட் இந்த பிரைசிங்க்கு ரொம்பவே பெட்டராவே இருக்கு. அடுத்ததா உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட், ப்ளூடூத்ல 5.3 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்கு வயர் கனெக்ட் பண்ணும்போது. அடுத்ததா உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல இருக்கு. அது ரொம்ப பெட்டராவே வேலை செய்யுது. இங்க ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்கு. அதுவுமே ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த போனோட டிசைன் பக்கம் வரும்போது நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். முக்கியமா இதோட பேக் சைடு டிசைன் பார்க்கும்போது இது ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இது அப்படியே Realme Narzo 70 Proவோட டிசைனை மிமிக் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே இருந்தாலும் பேக்ல உங்களுக்கு கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 3 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். அப்புறம் டாப்ல உங்களுக்கு 3.5 mm ஜாக் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் இருக்கு. பக்கத்துல டைப் சி போட்டு அப்புறம் பிரைமரி மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு சிம் கார்டு இருக்கு. இங்க ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி நான் ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டை பார்க்கறேன். இந்த போன்ல உங்களுக்கு 2 சிம் ஒரு மெமரி கார்டை ஒரே சமயத்துல போட்டுக்க முடியும். இது ரைட் சைடுல வந்தோம்னா வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 205 கிராம் வரலி வெயிட் இருந்தாலும் வெயிட் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. இருந்தாலும் உங்களால சிங்கிள் ஹேண்டெல்லாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அந்த போனோட ஹைட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்தது இங்க உங்களுக்கு IP52 கான ரேட்டிங் கொடுத்திருக்கிறதுனால நார்மலான வாட்டர் ஸ்ப்ரேல இருந்து மட்டும் தப்பிச்சுக்கும். இப்போ இந்த போன்ல பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்றதையும் வேகமா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ஒரு போன் இருந்துச்சு. அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவல் பின் கொடுத்திருக்காங்க. அப்புறம் டைப் சி டு டைப் ஏ போட்டு 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல இருந்துச்சு. முக்கியமான விஷயம் உங்களுக்கு கேஸ் வந்து இந்த போன்ல பாக்ஸ்ல இன்பில்டா வராது. ஸ்கிரீன் ப்ரொடெக்டருமே போன்ல அப்ளை பண்ணி வரல. ஃபைனலா இங்க சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு ஹைப்பர் OS சப்போர்ட்டோட தான் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிரைசிங்ல
மார்க்கெட்ல யாருமே பண்ணாத ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறேன். இருந்தாலும் இந்த போன்ல உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஒரு 10 அப்ளிகேஷன் மேல அன்இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இந்த போன்ல அங்கங்க சில இடங்கள்ல ஆட் பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. இப்போ இந்த போனோட கேமரா பார்க்க வரும்போது இங்க பின்னாடி உங்களுக்கு நிறைய கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா ஒரே ஒரு சென்சார் தான் யூசபிளான சென்சார் இருக்கு. அது 50 மெகா பிக்சலுக்கான சோனி சென்சார். இதோட அவுட்புட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. டே லைட்ல எடுக்கும்போது ஒரு டீசென்டான பிக்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீடுமே ஓரளவுக்கு டீசென்டா கொடுத்திருந்தாங்க. இதே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு 5 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து ஓரளவுக்கு டீசென்டா எதிர்பார்க்கலாம். ஆனா ஜூம் பண்றீங்கன்னா பெரிய அளவுக்கான டீடைல்ஸ் இருக்காது. இதே வீடியோ சைடு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே அந்த அளவுக்கு யூசபிளான ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கல. பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் அங்கேயும் வச்சுக்காதீங்க. இப்போ இந்த போன்ல இதோட நெட்வொர்க்கை பத்தி இப்ப பேச போறோம். இதுல உங்களுக்கு 7 5G பேண்ட்கான சப்போர்ட் இருந்தாலும் ஜியோ 5G மட்டும் தான் வேலை செய்யும். ஏர்டெலோட 5G வேலை செய்யாது. ஏர்டெல்ல உங்களுக்கு 4G சப்போர்ட் மட்டும்தான் இந்த போன் மூலமா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னப்பா நெட்வொர்க் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. குழப்பாம சிம்பிளா சொல்றேன். இந்தியால உங்களுக்கு 2 நெட்வொர்க் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபாலோ பண்ற 5G நெட்வொர்க், இன்னொன்னு நான் ஸ்டாண்ட் அலோன் 5G நெட்வொர்க். இங்க ஸ்டாண்ட் அலோன் 5G நெட்வொர்க்குக்கு ரொம்பவே செலவாகும். இங்க உங்களுக்கு டெடிகேட்டடான கோர் வந்து 5G டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இது மூலமா இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பெட்டரா கிடைக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு லோ லேட்டன்சியும் கிடைக்கும். அப்புறமா உங்களுக்கு பெட்டரான கவரேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பவர் கன்சப்ஷனுமே கம்மியா இருக்கு. இப்ப இந்த பர்టిక్యులர் ஸ்டாண்ட் அலோன் வந்து இந்தியால யூஸ் பண்றது ஜியோ. இப்ப அடுத்ததா நான் ஸ்டாண்ட் அலோன் நெட்வொர்க். இங்க உங்களுக்கு இந்த 5G டெவலப் பண்றதுக்கு செலவு வந்து ரொம்ப கம்மி தான். காரணம் என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற 4Gயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது மூலமா டெவலப் பண்ற இந்த 5G சீக்கிரமா நிறைய இடங்களுக்கு ரோல் அவுட் பண்ண முடியும். இது மூலமா மக்களை ரீச் பண்ணாலும் நிறைய பேர் ஒட்டுக்கா அதே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணும்போது இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கம்மியா தான் கிடைக்கும். பவர் கன்சப்ஷனுமே ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். லேட்டன்சியுமே அதிகமா இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் டிலேவை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இந்த நெட்வொர்க் சப்போர்ட் பண்றது இங்க ஏர்டெல். அதனால தான் இந்த பர்టిక్యులர் போன்ல ஏர்டெல் வந்து 5G வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், அது எப்படி உங்களுக்கு 10,000 ரூபாய் போனுக்கு மேல போயிட்டோம்னா ஏர்டெல் 5G வேலை செய்யுது, ஜியோ 5G வேலை செய்யுது, அப்படியே இந்த போன்ல அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கீழே இந்த 5G கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இங்க ஸ்டாண்ட் அலோன் 5G பேண்ட்ஸை மட்டும் தான் இந்த போன் சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபைனலா இந்த போனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்கலாம். 8000 கீழே இதோட பெட்டரான ஆப்ஷன் இப்போதைக்கு மார்க்கெட்ல இல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இதோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, Redmi A4 5Gன்ற நேம்ல அமேசான்ல சேல் பண்றாங்க. இந்த போன்ல உங்களுக்கு 10 வாட் அடாப்டர் இருக்கிறதுனால சார்ஜிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமா எடுத்துக்குது. அதை கம்மி பண்றதுக்கு இதுக்கு மேல ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணீங்க அப்படின்னா Redmi A4ல உங்களுக்கு 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கிறதுனால இன்னும் பெட்டரான ஸ்பீட் கிடைக்கும் சார்ஜிங் ஏறும்போது.